குடும்பத்தை காப்பாத்து சரியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி ஏமாத்தியாவது பொழைக்கிறேன்னு சந்தோஷப்படலாம். என்ன குடும்பம் சார்? பிஎஸ்எஸ். பிஎஸ்எஸ் ஐடி கார்டு என்னங்க? ஐடி கார்டு. நீங்க பிஎஸ்எஸ் என்ன அர்த்தம்? எனக்கு என்ன இது புரியல. எனக்கு புரியல. நான் இப்பதான் வர்றேன். நீங்க என்ன குழுவங்க? பிஎஸ்எஸ்ங்கறீங்க. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி ஐடி கார்டு இருக்கு. ஐடி கார்டு இருங்க. காட்டுறேன். ஓடி மேனேஜர் மேனேஜர் பார்த்தாச்சு. சொல்லு சித்ரா, ரிப்போர்ட் சொல்லு. பாட்டமணி சொல்லுங்க. என்ன ஆகலையா? சரி ஓகே. பாரு கலெக்ஷன் ஆனது கால் பண்ணு. தண்டபாணி நீ சொல்லு. இங்க உடுமலை எங்களுக்கு முடியாத நாங்க சொல்லிட்டோம். நாங்க எப்போ கட்டவோ கட்டிக்கிறோம். சொல்லு தண்டபாணி. சார் ஐடி கார்டு காட்டுறீங்க. இருங்க நான் போன் பேசிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல ஆபீஸ்ல தான் இருக்குது. ஐடி கார்டு அங்க வச்சிட்டு வந்து. நீங்க இப்ப ஐடி கார்டு எடுத்துனீங்க. நீங்க ஐடி கார்டுல நீங்க உள்ள வர கூடாது. உள்ள வர கூடாது. ஐடி கார்டுல நீங்க உள்ள வர கூடாது. நீங்க ஐடி கார்டு இல்லாம நீங்க உள்ள ஐடி கார்டு இப்ப ஐடி கார்டு எட்டு வந்து நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு 7 மணி முன்னாடி தான் டைம். 6 நீங்க தப்பா சொல்றீங்க. 6 வரைக்கும் தான். அப்ப மணி 7 ஆச்சு. மணி 7 ஆச்சுனா இவங்க வந்து சண்டைக்கு பிடிச்சிட்டாங்க. இவங்க வந்து சண்டைக்கு பிடிச்சிட்டாங்க. போகல. அதாவதுங்க போக விடலைனா நீங்க 6க்கு மேல நீங்க ஊருக்குள்ள வர. அதாங்க சட்ட பிரகட் அதாங்க சண்டைக்கு பிடிச்சாங்க. நீங்க போயிரணும். உங்களுக்கு டைம் முடிஞ்சினா நீங்க ஏற கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க மான பணம் கட்டணும்ன்றதுங்க. நான் ஐடி கார்டு கொடுத்து நாயத்துக்கு நீங்க ஐடி கார்டு அதான் நாயத்தை பிறகு நான் பேசுறேன். ஆபீஸ் இங்க 1 கிலோமீட்டர்ல ஐடி கார்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஐடி கார்டு வந்துட்டா இப்ப பணம் வாங்கி தந்துருவீங்க. பார்க்கலாங்க. நீ ஐடி கார்டு அடுத்த தடவை இருக்கட்டும். இப்ப ஐடி கார்டு வந்துரும். பணம் மட்டும் வாங்கி தாங்க. சரிங்க. பணம் இங்க நான் டைம் கேக்குறேன். அவங்க டைம் தான் வாங்கி தரேன். நான் ஐடி கார்டு ஸ்டாப் ஐடி கார்டு எனக்கு உள்ள வாங்க. நீ ஐடி கார்டு நான் இப்ப நீ ஐடி கார்டு வச்சு உள்ள வாங்க. ஐடி கார்டு சப்போர்ட் நம்பர் பணம் நீங்க வாங்கி தந்து போறீங்க. நீங்க ஐடி கார்டு வச்சு நீங்க உள்ள வாங்க. ஐடி கார்டு நீங்க எல்லாம் நீங்க எங்களுக்கு என்ன அத்தாச்சு? அதாங்க சொல்றேன். ஐடி கார்டு இந்த நிமிஷத்துல வந்துரும். சரியா? எங்களுக்கு என்ன ஐடி கார்டு கொடுங்க. ஐடி கார்டு நான் எடுத்துட்டு வரேன். ஐடி கார்டு இப்ப எடுத்துட்டு வரேன். ஐடி கார்டு இப்ப எடுத்துட்டு வரேன். இவங்க கிட்ட பணம் வாங்கி தந்துட்டு தான் போறீங்க. நில்லுங்க. பணம் வாங்கி தந்து இருப்பேன். நான் இங்க வாங்கி தந்து போறேன். ஐடி கார்டு எடுத்து வந்து பேசுங்க. நான் எடுத்துட்டு வரேன். இப்ப பணம் வாங்கி தந்து போறீங்க. ஐடி கார்டு எடுத்து வந்துட்டு போறேன். நான் ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். கேவலப்படுத்துனீங்கன்னா பணம் வாங்கிடுவீங்களா? அப்ப இவங்க அலைய விட்டா பணம் வாங்காத விட்டுறலாமா? கேவலப்படுத்து சூசைட் காப்பி பண்றாங்க. நீங்க வாங்கிடுவீங்களா? நீங்க அப்ப நாங்க அலைஞ்சிட்டே இருந்தா பரவாயில்லையே. கேட்கவே கூடாதா? அவி கேக்குறது டைம் மட்டும் தான். எத்தனை ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. 2000 ரூபாய்க்கு ஒரு வருஷமா? ஒரு வருஷம் 2 வருஷமா ஆகட்டுங்க. அவங்க டைம் தான் கேக்குறாங்க. இந்த அம்மா படிச்ச எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா? சரிங்க. அந்த அம்மானால முடியும். அந்த ஒரு ஆள் பாடுபட்டு அந்த அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அவர் தான் பாடு வர்றாரு. 2 வருஷத்துக்கு நான் அதிகமா 2 வருஷம் அவங்க கேட்டா 6 வருஷம் சொல்ல வேண்டியதா? இந்த நாள் வா இந்த நாள் வா இந்த நாள் வான்னு நேரத்துக்கு வந்தது தப்பு. அதாங்க சொல்றேன். இவங்க வந்து சண்டைக்கு பண்ணிட்டாங்க. ஒரு லேடி இருக்கிற பக்கம் நீங்க வந்து பேச தப்பு. இப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க. இப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஜென்ஸ் இருந்தாங்க. நான் வந்து ஜென்ஸ் நான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி யார் கிட்ட இருந்தீங்க? தெரியாது. நீங்க ஐடி கார்டு கொண்டு வாங்க சார். நீங்க ஐடி கார்டு பணம் வாங்கி தந்து போங்க. நீங்க ஐடி கார்டு கொண்டு வாங்க. நீங்க நிக்க கூடாதீங்க. நீங்க ஐடி கார்டு கொண்டு வந்துட்டு நீங்க அப்புறம் பேசுங்க. அப்படிங்களா? நீங்க ஐடி கார்டு கொண்டு வாங்க. இப்பெல்லாம் கட்டவே முடியாது. நான் அவ்வளவு பேச முடியும். அந்த அப்பா கட்டணும் அப்பதான் கட்ட முடியும். என்ன தனியா இருக்க லேடிஸ் கிட்ட வந்து இவ்வளவு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எல்லாம் பேசுறீங்க. அப்புறம் நான் பொம்பளை சூசைட் பண்ணிக்கிறேங்க. உசுருக்கு நீ உத்தரவாதம் தர முடியுமா? நான் கேக்குறேங்க. அந்த பொம்பளை உசுருக்கு நீ உத்தரவாதம் தர முடியுமா? சொல்லுங்க. நான் வந்து கைங்க உங்களை நான் காசு பண்ண சொல்றேன். 10 டைம் ஆளுங்க நான் தான் அழுது நமக்கு நல்ல இல்ல. செத்து போய் காசு கொடுத்து காசு இருக்குமா? செத்து போயினா நீங்க காசு கேப்பீங்களா? நீங்க கேட்க மாட்டோம். அப்ப அந்த அம்மா சாப்பிட சொல்றீங்க. அப்ப வந்து சூசைட்க்கு நீங்க தூண்டி விடுறீங்க. இப்போ வந்து கிரியேட் பண்றீங்க. இப்போ வந்து கிரியேட் பண்றீங்களா? சூசைட்க்கு நீங்க
எல்லாம் பண்ணல, கிரேட் எல்லாம் பண்ணவே கிடையாது. என்னன்னா கிரேட் பண்ணவே நீங்க வந்து கிடையாது. சாவ சொல்றீங்க. ஆமா, இந்த அம்மா நீங்க பேசும்போது நான் யோசனை அப்ப பண்ணிக்கிறேன். இவங்க பேசும்போது நான் எனக்கு சாவற மாதிரி இருந்துச்சு. நான் அது வந்து அதுக்கு நான் நான் சாப்பிட்டேன். பொறுப்பாக முடியாது. அது உங்க நாங்க மனுஷங்க இல்லையா? நான் என்ன நீங்க நீங்க வந்து உங்க உயிர் மட்டும் வேணும். நாங்களா எப்படி வேணா நான் என்ன கேக்குறேன் தெரியுங்களா? நியாயமா பேசுங்க. நீங்க ஒரு வேலை செய்றவங்க. இருங்க ஒரே நிமிஷம். கேவலப்படுத்தினா கேவலப்படுத்தலாம் வாங்க கிடையாது. முடியுமாங்கறத என்னோட இவங்களுக்கே வாதம். தெரியும். எத்தனை முறை பொறுமை வந்து கேட்டா இவங்களுக்கு தெரியும். நீங்க சரிங்களா? இங்க காசு என்கிட்ட இல்லைனால கம்மன் போயிருவீங்களா? நீங்க இருக்கும்போது நான் யாரா போடான்னு பேசாத. நீ கரெக்டா பேசு. ஏய், தம்பி, நீங்க யாரா போடான்னு பேசாத. பெருசு கிடையாது. சார் நீங்க ஐடி கார்டை எடுத்துட்டு வாங்க சார். நீங்க பிஎஸ்எஸ் இருக்கிற எங்களுக்கு ஒரு அட்டாச் வேணும். போங்க ஐடி கார்டு பேசிட்டு எங்க இது பண்ணுங்க. தண்டமணி ஐடி கார்டு வந்தாலும் காசு இல்ல. ஐடி கார்டு காசு இல்ல, இவர் பிஎஸ்எஸ்ங்கறாரு. கேவலப்படுத்துறாரு அந்த குழு பேரை வச்சு. கத்துற என்ன நிலைமை? அட உங்க அக்கா தங்கச்சி தான் உங்க அம்மா எடுத்து கத்தர் புட்டு பிஎஸ்எஸ் வச்சு இவர் கேவலப்படுத்துறாரு. அவர் வரட்டும். பயங்கர ஐடி கார்டு வரட்டும். ஐடி கார்டு இல்லாம நீங்க ஊருக்குள்ள எதுக்கு வசூல் பண்ண வர்றீங்கன்னு கேக்குறேன். ஐடி கார்டு இல்லாம எதுக்கு வசூல் பண்ண வர்றீங்க? எதுக்கு ஐடி கார்டு பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களா? தர மாட்டேன் பாப்பா. தர மாட்டேன், அது தரல. ஆனா ஐடி கார்டு வேணும். ஒரு குழு பேரை வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க, மானபங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை இருந்தா உங்க அக்கா தங்கச்சி இருந்தா உங்க அம்மா இருந்தா குழுவை கட்டாம இருந்தா இந்த மாதிரி பேச விடுவீங்களா? ஒரு திராவிட அந்த அப்படி அளவுக்கு நான் பேசுறியா? விடவே மாட்டோமா? அந்த அளவுக்கு நான் விடவே மாட்டேன். இல்ல நானே 8 லட்சம் கடன் வாங்கிட்டேன். நான் வாங்கின கடன் எங்க வீட்டுக்கு அந்த அளவுக்கு நான் கட்டி முடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வச்சுக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். என் கிட்ட என்ன கேட்கணும் அதுக்கே நம்ம தான் கடன் வாங்கணும். சரியா? அதுக்கு மேல நான் கடன் வாங்க மாட்டேன். காசு கட்ட முடியாது. நீ போயிட்டு